2023ஆம் ஆண்டிற்கான புக்கர் பரிசு ஐரிஷ் எழுத்தாளர் பால் லிஞ்சிற்கு வழங்கப்பட்டுள்ளது. குடியுரிமை திருத்தச் சட்ட இறுதி வரைவு வரும் மார்ச் மாதத்துக்குள் தயாராகிவிடும் என மத்திய அமைச்சர் அஜய் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். அவள் திட்டத்தின் கீழ் சைபர் கிரைம் குறித்து 1500 கல்லூரி மாணவிகளுக்கு விழிப்புணர்வு பயிலரங்கம் காவல்துறை சார்பில் நடந்தது. இந்திய கடலோர காவல்படை நவம்பர் 25 அன்று 9வது தேசிய அளவிலான மாசு தடுப்பு ஒத்திகையை நடத்தியது. அபுதாபி கிராண்ட் பிரிக்ஸ் போட்டியில் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் வெற்றி பெற்றார். மெரியம் வெப்ஸ்டர் 2023ஆம் ஆண்டின் சிறந்த வார்த்தையாக ஆத்தென்டிக் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி டேவிஸ் கோப்பையை வென்ற இத்தாலி. பாலஸ்தீன மக்களுக்கான சர்வதேச ஒற்றுமை தினம் நவம்பர் 29 அன்று அனுசரிக்கப்படுகிறது.